இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி. இங்கிலாந்து இளவரசி டயானாவோட மரணத்தை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது. 1997 ஆண்டு ஆகஸ்ட் 31 அவங்க கார்ல தன்னோட ஃப்ரெண்ட் டோடி ஃபயதோட போயிட்டு இருந்த போது ஒரு கோர விபத்துல சிக்கி மரணம் அடைஞ்சாங்க. இளவரசி டயானா இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கர்ப்பமா இருந்ததாகவும் அதுக்கு காரணம் அவங்களோட நண்பர் டோடி ஃபயதா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை மக்கள் மத்தியில ரொம்ப பரபரப்பா பரவிட்டு இருந்தது. இப்போ நிறைய பேர் டயானாவோட மரணம் ஒரு விபத்துல ஒரு கொலை அப்படின்னு பேசிப்பாங்க. இப்போ நம்ம ஏன் டயானா பத்தி பேசுறோம்னா, கடந்த வருஷம் பிரபல நடிகை ஸ்ரீதேவியோட மரணம் ஒரு விபத்துல கொலையா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. தனது 4 வயதில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கிய அவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என பல்வேறு மொழிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றவர். தனது நடிப்பால், அழகால் அனைத்து தரப்பினரையும் கவர்ந்தவர் நடிகை ஸ்ரீதேவி. அவரது இறுதி நாட்கள் யாரும் எதிர்பாராதவை. ஸ்ரீதேவிக்கு இப்படி ஒரு மரணமா என பதபதைக்க வைக்கும் வகையில் குளியல் தொட்டியில் தனது கடைசி மூச்சை நிறுத்திக் கொண்டார் நடிகை ஸ்ரீதேவி. அவங்களுடைய மரணம் ரொம்ப ஷாக்கிங்காக, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஏதோ சோமலாம் ஆஸ்பத்திரியில் படுத்தலாம் அப்ரப்ட் கட்டிங்குவாங்க சினிமாவில். அந்த மாதிரி திடீரென்று ஒரு எதிர்பாராத விதமாக அந்த நியூஸ் வந்துச்சு. இறந்து போகிற வயசு இல்லை. நடிகை ஸ்ரீதேவியின் மரணத்தை எளிதில் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தற்கொலை, கொலை, விபத்து என மாறி மாறி எழுந்த சர்ச்சைகள் மருத்துவ ரிப்போர்ட்டுகளுக்கு பின் அமைதியானது. ஆனால் மீண்டும் ஸ்ரீதேவியின் மரணத்தில் சர்ச்சை கிளம்பியிருக்க, இந்த முறை சந்தேக கேள்வி எழுந்திருப்பது கேரளாவிலிருந்து. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மீனம்பட்டி என்று சின்னஞ்சீர் கிராமத்தில் வாழ்ந்த ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் ஸ்ரீதேவி. அட, ஸ்ரீதேவி சிவகாசி பொண்ணுங்கிறது தான் நிறைய பேருக்கு ஆச்சரியம். ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் இருந்து கதாநாயகிகள் சினிமாவுக்கு வந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஹீரோயின் ஸ்ரீதேவி. சிவகாசியில் பிறந்திருந்தாலும் ஸ்ரீதேவியின் தாய்மொழி தெலுங்குதான். இவரது இயற்பெயர் ஸ்ரீ அம்மா யாங்கர். சினிமாவுக்காக தனது பெயரை ஸ்ரீதேவி என மாற்றிக்கொண்டார். ஸ்ரீதேவியின் சொந்த ஊரில் இன்னும் அவரது பூர்வீக வீடு இருக்கிறது. ஸ்ரீதேவியின் குடும்பத்தினர் நடத்தி வரும் பள்ளிக்கூடம் இன்றும் இயங்கி வருகிறது. ஆண்டுக்கு ஒரு முறையாவது சொந்த ஊருக்கு குடும்பத்துடன் சென்று வருவதை பழக்கமாக வைத்திருந்தார் நடிகை ஸ்ரீதேவி. ஐயப்பனின் பணிமாற்றம் தொடர்பாக சென்னைக்கு இடம்பெயர்ந்தது ஸ்ரீதேவியின் குடும்பம். 1969 துணைவன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக முருகன் வேடத்தில் அறிமுகமானார் நடிகை ஸ்ரீதேவி. 1971 மலையாளத்தில் வெளியான பூம்பட்டா என்ற திரைப்படம் நடிகை ஸ்ரீதேவி ஒரு பிறவி நடிகை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது. அந்த படத்தில் சித்தி கொடுமைக்கு ஆளாகும் குழந்தையாக நடித்து கேரள அரசின் விருதினையும் பெற்றார் அவர். எல்லாரையும் கேலி பண்ணுறது, சட்டையர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அது பிறவி குணமாகவே அவங்க அம்மாவுக்கு உண்டது. அதனால அது மரபணு ரீதியாக வந்திருக்கும். அதுதான் அவங்களுக்கு பல படங்களில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, போகிறது வரதெல்லாம். கதாநாயகியாக இவர் நடித்த முதல் படம் 1976 வெளிவந்த 3 முடிச்சு. அப்போது அவரது வயது வெறும் 13. தொடர்ந்து சிகப்பு ரோஜாக்கள், வறுமையின் நிறம் சிவப்பு, பிரியா, ஜானி என வரிசையாக நடித்து தமிழ் ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பெற்றார். இதன் பின்னர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற திரைப்படங்களில் நடித்து மனம் கவர்ந்த நடிகையாக மாறினார். தமிழ் திரையுலகில் கனவு கன்னியாக வலம் வந்த நடிகை ஸ்ரீதேவியை பாலிவுட்டில் அறிமுகம் செய்து வைத்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. 16 வயதினிலே திரைப்படம் ஹிந்தியில் சோல்வா சவான் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. இப்படத்தின் மூலம்
பாலிவுட்டில் கோலேச்சத் தொடங்கினார் நடிகை ஸ்ரீதேவி. இந்தியாவில் உள்ள எல்லா இனங்கள், மதம், மொழி, மாநிலங்களுடைய ஆடை அலங்காரங்களை அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. சவுத் இண்டியன் உடல் அமைப்பில் இருந்துட்டு திடீர்னு ஹிந்திக்கு போன பிறகு ஹிந்திக்கு டைப்புக்கு தகுந்தபடி உடம்பை குறைச்சாங்க. நிறைய முகத்தில் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு சுமார் 60க்கும் மேற்பட்ட ஹிந்தி படங்களில் நடித்து அங்கும் கனவு கன்னியாக வலம் வந்தார். ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு பெரிய சோதனை என்ன அப்படின்னா, தன்னை விட தன் அம்மா அப்பாவை விட வயது மூத்தவர்களோட கதாநாயகியாக நடித்தாங்க. உதாரணமாக நாகேஸ்வர ராவ் சார், என்.டி. ராமராவ் சார், சிவாஜி சார், இந்த மாதிரிலாம் ஒரு பெரியவங்களோட அது அப்பாவோ மகளோ ஜோடியாவோ நடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதெல்லாம் அது அதுக்கு மேட்சிங் பண்ணுற அளவுக்கு நடிக்கணும். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பன்முகம் கொண்ட நடிகையான ஸ்ரீதேவி ஒரு சிறந்த பாடகியும் ஆவார். 1983இல் ஹிந்தியில் வெளியான 3ஆம் பிறை ரீமேக் திரைப்படமான சத்மாவில் ஒரு பாடலை பாடினார். இதன் பின்னர் ஹிந்தி, தெலுங்கில் வெளியான பல படங்களில் பாடவும் செய்துள்ளார். ஒரு பீரியடு 1980 82 நினைக்கிறேன், உலகத்தில் உள்ள 100 பெண்களில் ஒரு பெண்ணு ஸ்ரீதேவின்னு ஒரு கணக்கு எடுத்திருந்தாங்க. அப்போ அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், நமக்கெல்லாம் பெருமை சொல்ற விஷயம். நடிகை ஸ்ரீதேவியின் குடும்ப நண்பராக இருந்தவர் நடிகர் ராஜேஷ். அவர் நடிகை ஸ்ரீதேவி குறித்து இதுவரை வெளிவராத தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். நடிப்பையும் குடும்பத்தையும் தனது இரு கண்களாக ஸ்ரீதேவி பாவித்து வந்ததாக சொல்கிறார் நடிகர் ராஜேஷ். அப்புறம் எவ்வளவு பொருளாதார நஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் சரி, தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டா என்னன்னு தெரியும். ஸ்ரீதேவி தனது உடல் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர். ஒரே மூச்சில் 250 முறை ஸ்கிப்பிங் செய்யும் திறமை கொண்டவர். பிரபல பாப் சிங்கர் மைக்கேல் ஜாக்சனை போல மூக்கினை அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர். தென்னிந்திய நடிகைகளைப் போல புடைப்பான மூக்கினை கொண்ட நடிகை ஸ்ரீதேவி பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலம் தனது மூக்கினை நீளமாக்கிக் கொண்டவர். இது அந்த காலத்தில் மிக பிரபலமாக பேசப்பட்டது. தனது அழகால் ஜெயபிரதா, ரேகா என ஹிந்தி பேசும் நடிகைகளை ஓவர்டேக் செய்து வட இந்திய ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருந்தார். தென்னிந்தியாவில் இருந்து வட இந்தியாவுக்கு சென்று வெற்றி கொடி நாட்டியவர் ஸ்ரீதேவி மட்டுமே. அங்குள்ள சூப்பர் ஸ்டார்களை எல்லாம் நடிப்பில் ஓரங்கட்டிய சாதனை அவருடையது. ஸ்ரீதேவி, அனில் கபூர் நடித்த படங்கள் மிக பெரும் வெற்றியை பெற்றன. இருவரும் சேர்ந்து 16 படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். ஆனால் இவர் ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியுடன் இணைந்து கிசுகிசுக்கப்பட்டவர். ஹிந்தியில் லேடி சூப்பர் ஸ்டார் என வர்ணிக்கப்பட்ட நடிகை ஸ்ரீதேவி தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார். இவர் அனில் கபூரின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1995 ஸ்ரீதேவியின் தாயார் ராஜேஸ்வரிக்கு அமெரிக்காவில் தவறான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் மரணம் அடைந்தார். அந்த சமயத்தில் உடனிருந்து கவனித்துக் கொண்டதால் போனி கபூரையே திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஜான்வி, குஷி என 2 மகள்கள் உண்டு. அவங்களுடைய சூழ்நிலைகள் அவரை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. எல்லாம் சூழ்நிலைகள் தான், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மாதிரில அது மாதிரியான சூழ்நிலைகள், புற சூழ்நிலைகள் அங்கே கொண்டு போய் தள்ளும். அதை வெளியேருந்து நம்ம விமர்சனம் பண்ணலாம் எதையுமே, என்ன அவங்க போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இங்கே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. நடிகை ஸ்ரீதேவி 2004ஆம் ஆண்டு மாலினி ஐயர் என்ற தொலைக்காட்சி தொடரில் தோன்றினார். பின்னர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் இருந்துள்ளார். இந்த நிலையில் 2011 இங்கிலீஷ் விங்கிலீஷ் என்ற திரைப்படத்தில் நடித்தார். கடைசியாக அவர் தமிழில் நடித்த படம் புலி. 2015ஆம் ஆண்டு வெளியான இப்படத்தில் வில்லியாக நடித்திருந்தார். ஹிந்தியில் அவர் கடைசியாக நடித்தது மாம் திரைப்படம். ஸ்ரீதேவியின் வாழ்வில் திருமணம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக சொல்கிறார் நடிகர் ராஜேஷ். இன்பமும் துன்பமும் சேர்ந்தே அமைந்திருந்தது இவரது திருமண வாழ்க்கை. அந்த அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட எதுவுமே பேசலை. நான் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டதும் இல்லை. அந்த அம்மாவுடைய போனி கபூர் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவங்களை சந்திக்கவே இல்லை. ஒரே ஒரு ஏர்போர்ட்டில் 2 பேரும் ஒருத்தருக்கு பார்க்குற மாதிரி வந்துச்சு. அதை அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். அது சாதாரணமாக கூட இருக்கலாம்.
நான் பேச விரும்பலை. சில பேர் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலகட்டத்திலேயும் சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியும் சைக்காலஜி. அது தேவையில்லாத சர்க்கம்ஸ்டான்சஸில் அவங்க அப்படி போகலாம். அதனால் அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. கலைத்துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக இவருக்கு 2013ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது கொடுத்து இந்திய அரசு கௌரவித்தது. சிவகாசியை பூர்வீகமாக கொண்டு ஒரு துணை கண்டத்தின் கனவு கன்னியாக மாறிய நடிகை ஸ்ரீதேவி கடந்த ஆண்டு துபாயில் சர்ச்சைக்குரிய வகையில் மரணத்தை தழுவி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். கடந்த வருடம் பிப்ரவரி 24ஆம் தேதி ஸ்ரீதேவியின் மரண செய்தி இந்தியா மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆப்கானிஸ்தான் மக்கள் பொது சுவர்களிலும் டீ கடைகளிலும் ஸ்ரீதேவியின் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்களை ஒட்டி தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் ஸ்ரீதேவியின் மரணத்துக்கு முக்கியத்துவம் அளித்து செய்திகள் வெளிவந்தன. அதே சமயம் இந்தியாவில் உள்ள பலரும் ஸ்ரீதேவியின் மரணத்தை எங்களால் ஏற்க முடியாது என்றும் இந்த மரணத்தில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர். ஒரு சாதாரண ஒரு மனிதன் இறந்திருந்தா யாரும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. சிட்டிசன் கேர்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு டெத்து ஒன்று இருக்கும். அவன் எப்படி வாழ்ந்தான் எப்படி இருந்தாங்கிறத பற்றி 1941-42 ஆர்சன் வெல்ஸ் எடுத்து காமிப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். அதேமாதிரி தேர்ட் மேன்கிற ஒரு படம், அதுலேயும் ஆர்சன் வெல்ஸ் நடிச்சிருக்காரு. அந்த 2 படமும் மிகப்பெரிய ஒரு விஷயம், டெத்தை பற்றிய விஷயம். அதேமாதிரி அக்ரா குர்ஷாவோட ரவுஷமான் யார் எப்படி பார்த்தாங்கிறது 5 பேரை வச்சு எடுத்திருப்பார், 5-6 பேர் நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு டெத்துங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். விஐபிஸை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான விஷயங்கள் உண்டு டெத்தை பொறுத்தவரையில். கடந்த ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி அன்று ஸ்ரீதேவி அவருடைய கணவர் போனி கபூர் மற்றும் 2வது மகளுடன் துபாய்க்கு தன்னுடைய மைத்துனர் திருமணத்துக்காக சென்றார். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு ஸ்ரீதேவி மட்டும் இந்தியா திரும்பாமல் துபாயில் தங்கியிருந்தார். 2 நாட்கள் கழித்து போனி கபூர் துபாய் திரும்பிய நிலையில் ஸ்ரீதேவி மரணச் செய்தி வெளியானது. ஜுமைரா எமிரேட்ஸ் டவர் ஹோட்டலில் தங்கியிருந்த அவர் கார்டியாக் அரெஸ்ட் வந்ததால் மரணம் அடைந்ததாக முதலில் செய்திகள் வெளியானது. வெளியில் செல்வதற்கு தயாராகி வருவதாக குளியலறைக்கு சென்ற அவர் நீண்ட நேரமாக வராததால் போனி கபூர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மரணம் அடைந்து கிடந்தார். அடுத்தடுத்த நாட்களில் அவர் குளியலறையில் உள்ள பாத் டப்பில் மூழ்கி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து துபாய் அரசு நீண்ட நடைமுறைகளை முடித்து ஸ்ரீதேவியின் உடலை இந்தியா அனுப்பி வைத்தது. நடிகை ஸ்ரீதேவி இறந்த நாளிலிருந்து சர்ச்சைகள் தொடருது. அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு ரசிகர்கள், பத்திரிகைக்காரங்க எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களோட மரணம் விபத்து தான் உறுதிப்படுத்தி அந்த கேஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ கேரளா டிஜிபி ரிஷிராஜ் சிங் வெளியிட்ட சில சந்தேகங்கள் அந்த சர்ச்சைக்கு மறு உயிர் கொடுத்திருக்கு. கேரளாவோட பிரபலமான ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் டாக்டர் உமாதத்தன் சொன்ன சில விஷயங்கள் தான் டிஜிபி ரிஷிராஜ் சிங் வெளியிட்டிருக்காரு. ஸ்ரீதேவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் ஸ்ரீதேவியின் மரணம் விபத்துதான் என கூறி உச்சநீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது. ஆனால் ஸ்ரீதேவியின் ரசிகர்களும் பல பத்திரிகைகளும் ஸ்ரீதேவியின் மரணத்தை எளிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தங்களது கருத்தை பதிவிட்டு வந்தனர். இதற்கு காரணமாக அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தனர். அதாவது, நடிகை ஸ்ரீதேவி ஓமன் நாட்டில் 240 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் செய்திருந்தார். அந்த இன்சூரன்ஸ் ஒப்பந்தப்படி ஏதேனும் அரபு நாடு ஒன்றில் அவர் இறந்தால் மட்டுமே 240 கோடி ரூபாயும் பெற முடியும் என்ற நிபந்தனை இருந்ததாக கூறப்பட்டது. இந்த 240 கோடி ரூபாய் பணத்துக்காக நடிகை ஸ்ரீதேவி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என பலர் சந்தேகம் எழுப்ப துவங்கினர். குறிப்பாக நடிகை ஸ்ரீதேவி 1 அடி தண்ணீர் உள்ள பாத் டப்பில் மூழ்கி இறந்திருக்க முடியுமா என கேள்வி எழுப்பினர். அதே நேரம் ஸ்ரீதேவி இறப்பதற்கு முன்னர் மது அருந்தி இருந்தார் என்ற தகவலும் வெளியானது. இதனால் குளிக்கும் போது அதீத போதையில் அவர் குளியல் தொட்டிக்குள் மூழ்கி இருக்கலாம் என கூறப்பட்டது. இந்த கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையும் தண்ணீரில் மூழ்கி இறந்ததாகவே வெளியானது. இந்த விவாதம் சில காலம் மாறிப்போயிருந்த நிலையில் கேரளாவில் ஸ்ரீதேவி மரணம் குறித்து
பரபரப்பு செய்திகள் வெளியானது. கடந்த மாதம் ஜூலை 8ஆம் தேதி கேரளாவில் உள்ள காமோதி பத்திரிகையில் டிஜிபி ரிஷிராஜ் சிங்கின் கட்டுரை ஒன்றில் நடிகை ஸ்ரீதேவியின் மரணம் இயற்கையானதா, விபத்தா அல்லது கொலையா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டது. காமோதி பத்திரிகையில் டெபுட்டி எடிட்டராக பணிபுரியும் ராஜேஷ் அவர் இந்த கட்டுரை எப்படி உருவானது என்று விளக்கினார். என்னோட பேரு விஎஸ் ராஜேஷ். நான் கேரளாவோட முதன்மை பத்திரிகையான கேரளா கௌமோதியோட டெபுட்டி எடிட்டரா இருக்கேன். இது ஜூலை 8ஆம் தேதி வந்த கேரளா கௌமோதி பத்திரிகை தான். இதோட எடிட்டோரியல் பேஜ்ல புட்டன் வைத்திய சாஸ்திரம் அப்படிங்கிற ஆர்டிக்கல் ஒன்று பண்ணியிருந்தோம். கேரளாவோட முதன்மை போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபி ரிஷிராஜ் சிங் தான் ஆர்டிக்கலை கொடுத்திருந்தாரு. இதுல அவர் உமாதத்தனை பத்தி சொல்லியிருந்தாரு. உமாதத்தன் கேரளாவோட தடவியல் நிபுணர்ல சிறந்த ஒருத்தர். தடவியல் நிபுணத்துவம் தான் இதோட தலையங்கம். தடவியல் நிபுணத்துவத்துல உமாதத்தன் தான் சிறந்தவராய் இருந்தாரு. அவர் இறந்தப்போதான் இந்த ஆர்டிக்கலை நாங்க போட்டிருந்தோம். இந்த ஆர்டிக்கல்ல உமாதத்தனோட தடவியல் நிபுணத்துவம் பல கேஸ்ல அவரோட ரிப்போர்ட்ஸை பத்தி ரிஷிராஜ் சிங் சொல்லி இருந்தாரு. அதுல முக்கியமான ஒரு கேஸ் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியாவை திரும்பி பார்த்த ஒரு கேஸ், ஸ்ரீதேவியோட மரணம் பத்தினது. ரிஷிராஜ் சிங் உமாதத்தனிடம் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். அதாவது, ஸ்ரீதேவியின் மரணம் இயற்கையானதா அல்லது விபத்தா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என கேட்டுள்ளார். அதற்கு உமாதத்தன் இது இயற்கையானதும் இல்ல, விபத்தும் இல்லை என்றும் கொலையாக இருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளார். ரிஷிராஜ் சிங் உமாதத்தன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதுல ஸ்ரீதேவியோட மரணம் இயற்கையானதா அல்லது விபத்தான பிரபல தடவியல் நிபுணர் உமாதத்தன் கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ உமாதத்தன் சொன்ன பதில் இப்படி இருந்தது. ஸ்ரீதேவியோட மரணம் ஒரு இயற்கை மரணம் இல்ல, அது ஒரு நேச்சுரல் டெத் இல்ல. அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஒரு கொலைதான்னு உமாதத்தன் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ரிஷிராஜ் சிங் கிட்ட சொல்லி இருக்காரு. ஸ்ரீதேவி அதிக அளவில் மது அருந்தி இருந்ததால் தான் இந்த மரணம் நிகழ்ந்தது என கூறப்படுவது குறித்தும் பதில் அளித்துள்ளார். மது அருந்தினால் இப்படி நிகழுமா? அதற்கான பதிலாகத்தான் உமாதத்தன் ரிஷிராஜ் சிங்கிடம் கூறியதை பற்றி கட்டுரையில் இருந்ததை விளக்கினார் ராஜேஷ். மாத்திரமல்ல, ஒராள் எത്ര மദ്യപിച്ചാലും, ஒரு ஆள் எவ்வளவு குடிச்சிருந்தாலும், எவ்வளவு ஆல்கஹால் குடிச்சிருந்தாலும், ஒரு அடி தண்ணி இருக்கிற பாத் டப்ல மூழ்கி சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாராவது காலை பிடிச்சு தூக்கி தலைய தண்ணில முக்கிதான் அவங்கள சாகடிக்க முடியும். யாராவது அவங்க பின்னாடி இருந்திருக்கணும், அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தண்ணிக்குள்ள அமுக்கி கொண்டிருக்கணும்னு உமாதத்தன் ரிஷிராஜ் சிங் கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த கருத்து கேரளா காமோதி பத்திரிகைக்கு சொந்தமானது இல்லை. கேரளா காமோதியில் அச்சடிக்கப்பட்ட ஒரு கட்டுரைதான் இது. ஆனால் ஸ்ரீதேவி மரணம் குறித்த செய்தியாக வந்ததால் அதிகமாக வைரலானது. இது இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்பதை வலுவாக முன்வைத்தார் டெபுட்டி எடிட்டர் ராஜேஷ். இது கேரளா கௌமுதி பத்திரிகையோட நியூஸ் இல்ல. கேரளா கௌமுதிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கேரளா கௌமுதியில அச்சடிச்சு வந்த ஒரு ஆர்டிக்கல் தான். ஆனா ஸ்ரீதேவி போல மிக பிரபலமான நடிகைங்கிறதால நாட்டோட எல்லா சைட்லயும் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கறதும் விசாரிக்கிறதுமா இருந்தாங்க. ஸ்ரீதேவியின் மரணத்தில் பல சந்தேகங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமாக பேசப்பட்டது 240 கோடி இன்சூரன்ஸுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று பல பத்திரிகை வலைதளங்களிலும் ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களிலும் பரவலாக பதிவிடப்பட்டது. ஸ்ரீதேவி போல அவங்க ஹஸ்பண்ட் போனி கபூரும் பிரபலமானவர், நல்ல செல்வந்தர், சினிமா நட்சத்திரமும் கூட. அவங்களோட விசாரணை எப்படி இருந்திருக்கும், எப்படியெல்லாம் பண்ணாருன்னு நம்மளால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸ்ரீதேவி மரணத்தை பொறுத்தவரை அது ஒரு விபத்து என வழக்கு முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் சர்ச்சைகள் மட்டும் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. போனி கபூரிடம் தற்போது எழுந்த சர்ச்சை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது, முட்டாள்தனமான இந்த மாதிரியான கதைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும்,
கற்பனைகளுக்கு பதிலளிக்க விருப்பமில்லை என தெரிவித்துள்ளார். பிரபலங்களோட மரணத்தை சுத்தி எப்பவுமே ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கும். இளவரசி டயானா இறந்து 20 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கும் அவங்களோட மரணத்தை பத்தி பேசுவாங்க. நடிகர் புரூஸ்லி, பாப் சிங்கர் மைக்கேல் ஜாக்சன், நடிகை சில்க் ஸ்மிதா, இவங்க எல்லாரோட மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு மக்கள் இன்னைக்கும் நம்புவாங்க. உண்மை சொல்லணும்னா அவங்க மேல இருக்கிற ஈர்ப்பு தான் அவங்களோட மரணத்தை ரொம்ப சுலபமா ஒத்துக்க விடாம பண்ணுது. அது இந்த தலைமுறை மட்டும் இல்லைங்க, எத்தனை வருஷம் போனாலும் அது மட்டும் மாறவே மாறாது. மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி.